ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன எடுத்தோன்னா கிளாக்கு காமிக்கிறான்னு காட்டுறீங்க பார்க்குறீங்களா? மணி 1:30. டே டைம் இல்லைங்க, மிட் நைட் 1:30 ஆகுது. எல்லோரும் தூங்கிட்டு இருக்க டைமில் நான் மட்டும் என்ன செய்கிறேன்னு கேட்குறீங்களா? பகலில் இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஒரு வேளை பார்க்க முடியல. அது எக்ஸாம் வேறு போயிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்கள பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஒரு வாரமாக வீடு துடைக்கல, துவைச்ச துணியை மடிக்கலை, துணி துவைக்கல. இன்றைக்கி எப்படினாலும் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அதனால் வீடெல்லாம் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு இருக்க துணியெல்லாம் மடிச்சிக்கிட்டுருக்கேன். இடையில கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்கிறதுனால ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இன்னும் மாப் இன்னும் போட்டு முடிக்கல. குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸாக வேலை செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு சண்டே தான், அதனால் லேட்டாக எழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இருக்க வேலையை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் சின்ன சின்ன வேலைங்க இருக்குது, அது மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி என்ன மாதிரி யாராவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் மிட் நைட்டில் காஃபி குடிக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறமா நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போது பண்ணுவேன், இயர்லி 2 times அந்த மாதிரி பண்ணுவேன். அடிக்கடியெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்களும் அப்படி தான் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்க போகிறேன். பாய் பாய்.